திருநெல்வேலி சரகத்தில் உட்பட்ட 4 மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கை அமைதியான முறையில் பராமரிக்க முதன்மை நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக மிக அமைதியான முறையிலே தேர்தல் நடைபெற மிக உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று அந்த வாகன விபத்துகளை மேலும் குறைக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அடிப்படையாக ஒவ்வொரு வழக்கு பதிவு செய்வதும் உடனடியாக விரைவாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்து குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்க அறிவுறுத்தப்படும். சவுத் ரேஞ்சில் பொறுத்த வரைக்கும் ஜாதிய ரீதியான மோதல்கள் அதிகமாக கொஞ்சம் நடந்துட்டு தான் இருக்குது. படிப்படியாக குறைஞ்சிருக்கு. இப்போ கடந்த காலங்கள் ஒப்பீடுகளில் குறைஞ்சிருக்கு. இன்னும் குறைக்கிறதுக்கு அல்லது பள்ளி பருவங்களே இது போன்ற ஜாதி ரீதியான தவிர்க்க என்ன மாதிரி நடக்கும்? அதுதாங்க அந்த விழிப்புணர்வு தான் மெயினாக அரசாங்க பள்ளிகளில் குறிப்பாக அரசாங்க பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படியாக எங்களுடைய காவல் அலுவலர்கள் அதிகாரிகள் அடிக்கடி அங்கே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடு செய்யப்படும். சமூக வலைதளங்களில் தான் அந்த ஜாதிய ரீதியான மோதல்கள் அதிகமாக சும்மா தேவையில்லாமல் போட்டே இருக்காங்க. ஆல்ரெடி நல்ல கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆமாம், அந்த நடவடிக்கை ஏற்கனவே அது அந்த மாதிரி அந்த அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையிலே யாராவது இந்த பதிவை நடவடித்தாங்கன்னா அந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. அதே போல் கண்டிப்பாக இன்னும் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கும். சார், இதில் டிசம்பர் மாதம் மட்டும் எஸ்ஹெச்ஆர்சி கண்ணதாசன் இருக்கார் இல்லையா, அவர் எஸ்ஹெச்ஆர்சி ஹியூமன் ரைட்ஸ் அவங்க ஒரு 5 போலீஸ் அஃபிஷியல்ஸ் இன்ஸ்பெக்டர் லெவலில் இல்லை எஸ்ஐ லெவலில் உள்ளவங்க மேலே பெனால்ட்டி இம்போஸ் பண்ணி டிசிப்ளினரி ஆக்ஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா அந்த பெனால்ட்டி ஒரு ஏர்வாடியை சேர்ந்த ஒரு பையனுக்கு அந்த பெனால்ட்டி அமௌண்ட் போயிடுச்சு, 1 லட்ச ரூபா பே பண்ணிட்டாங்க. ஆனால் டிசிப்ளினரி ஆக்ஷன் நம்ம ரேஞ்சில் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். டிசிப்ளினரி ஆக்ஷன்ங்கிறது எடுக்கிறதே கிடையாது. அது நீங்கள் இன்ஷூர் பண்ணுவீங்களா சார்? நம்ம ரேஞ்சில் இது பண்ணுவீங்க கண்டிப்பாக அந்த என்னென்னு பார்த்துட்டு ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன நடவடிக்கை இருக்குமோ அது என்னென்னு பார்த்துட்டு பண்ணலாம். பள்ளி மாணவர்கள் இடையேயும் இந்த விழிப்புணர்வு ஆமாம், மெயின் அதுதாங்க. மெயின் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு தான் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.